தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான எதிர்ப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஏற்கனவே ஒரு எம்பியா இருந்தவர் ஏடிஎம்கேல வந்து அதிக போர்ட்போலியோ வச்சிருந்தவர் அவரு அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு 7-8 துறை வச்சிருந்தாங்க. ஆனா கலைஞர் நின்ற தொகுதியில ஒரு பஸ் ஸ்டாண்டே இல்லைங்கிறது வேலை செய்யறதுக்கான ஆட்கள் இல்லைங்க. அங்க சிவபதிலாம் இருக்கிறாரு. என்ன சிவபதி எம்பி தேர்தலுக்கே நின்றவர். அவரெல்லாம் ஓட்டு வாங்கி கொடுக்குற மனநிலையிலே கிடையாது. அவங்க அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 500 மட்டுமே. தொடர்பு எண் 9488884025 அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி. அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தல் களம் நிகழ்ச்சியில் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு தேர்தல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு பேசுவதற்காக பேராசிரியர் நிதிநிலை சார் இருக்கிறார். வாங்க அவரோடு பேசுவோம். வணக்கம் சார். அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றம் 2026 கள நிலவரம் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மக்களவை தொகுதி பெரம்பலூர். இந்த பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் குளித்தலை, லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர் தனி, பெரம்பலூர் தனி. இந்த 6 தொகுதியிலையும் 2021 சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் விவரம், அதே போல் மக்களவை தேர்தலில் இந்த 6 சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் விவரங்களையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து யாருக்கு 2026 கள நிலவரம் வாய்ப்பாக இருக்குது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்வது தான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். பெரம்பலூர் மக்களவை தொகுதியில் 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர் திமுகவை சேர்ந்த அருண் நேரு, அமைச்சர் கே நேருவோட பையன். அவர் தான் வெற்றி பெற்றிருக்கிறாரு. வாக்கு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுகவில் அருண் நேரு 6,03,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. அதிமுகவில் சந்திரமோகன் 2,14,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. பாஜக கூட்டணியில இந்திய ஜனநாயக கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிட்ட பச்சைமுத்து என்கின்ற பாரிவேந்தர் 1,61,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. நாம் தமிழர் இரா தேன்மொழி 1,13,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு திமுக அதிமுகவை விட கூடுதலாக பெற்ற வாக்குகள் 3,89,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இதுல எனக்கு ஒரு செய்தி உங்கள்ட்ட இருந்து என்ன தேவைப்படுதுன்னா, இப்ப போன முறை இதே பெரம்பலூர் மக்களவை தொகுதியில திமுக கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றவர் பாரிவேந்தர். இந்த முறை பாஜக கூட்டணியில நிக்கிறாரு. அதுல எனக்கு என்ன கேள்வினா, பாஜக கூட்டணி திமுக தமிழ்நாட்டில் ஒரு கடுமையான எதிர்ப்பை பெற்றுக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஏற்கனவே ஒரு எம்பியா இருந்தவர் திமுக கூட்டணியில் ஏன் பிஜேபி கூட்டணியில் போய் நிற்கிறாரு? அப்ப ஒரு வெற்றியை உறுதி செய்து கொண்டு எப்படி உறுதி செய்யாம எப்படி நிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வியும். ரெண்டாவது, அவர் 3வது இடம் பெற்றிருக்கிறாரு. ரொம்ப பின்னாடி போயிட்டார். 1,61,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்கிறாரு. இந்த எஸ்ஆர்எம் குரூப் பச்சைமுத்துங்கிறவங்க தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்கு மோடி ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினப்பயே புதிய தலைமுறைகள் அப்பதான் நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. அவர் இந்தியா முழுக்க ஒரு கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அதனால அவங்க குறைஞ்சபட்சம் மத்திய அரசுக்கு சம்பந்தப்பட்ட அவங்களோட ஒரு நல்லுறவு இருக்கணும் தான் விரும்புவார். ஆனா அவங்களுக்கான தொடர்பு தான் இருந்தது அவரு. ஒருவேளை அந்த திமுக ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமுக கூட்டணியிலிருந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமேல் கூட கொஞ்ச நாள்லயே அவர் திமுக கூட்டணியிலிருந்து கொஞ்சம் ஒரு விலகியே இருந்தார் அவர். ஏன்னா அவரோட இணக்கமா இருந்தாரு. ஏன்னா அவரோட நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், இப்ப நீங்க பெரம்பலூருங்கிறது அவருக்கு ஏன் பெரம்பலூர்ல அவர் நிக்கிறதுக்கான முதல் காரணம் என்னன்னா, அவரோட கம்யூனிட்டி, அவரோட காலேஜ் எல்லாமே இங்க இருக்குது. இங்க இது சார்ந்தவர் நிறைய இயங்கிட்டு இருக்காரு. அப்ப நீங்க இதை விட்டு அடுத்து கள்ளக்குறிச்சி போகணுங்கிற ஒரு இடம் இருந்துச்சு. ஆனா அதை விட இது ஏற்கனவே தேர்தல் போட்டி போட்ட இடம், நம்ம செலவு பண்ணா கொஞ்சம் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும், பிஜேபிக்காக தான் நம்ம வேலை செய்யறோம், பிஜேபி சொல்றப்ப நம்ம அது இன்னும் அவங்களுக்காக தான் நம்ம நிக்கிறவங்கனால அவர் தன்னோட நிறுவனங்களையும் தன்னோட கட்சிக்காகவும் தன்னோட சமூகத்துக்காகவும் அவர் நீங்க நிக்கிறாரு. அதான் எனக்கு என்னன்னா, ஒரு எம்பியா இருந்து ஒரு அந்த பதவியை ருசித்தவர் மறுபடியும் நம்ம நின்னா தோத்து போயிருவோமே அப்படிங்கிற ஒரு அச்சம் இல்லாமல் நின்றாரோ அப்படிங்கிற ஒரு கேள்விதான் எனக்கு அச்சம் இல்லைங்க சார். இப்ப நல்லதை அனுபவிக்கும் போது அதே இடத்துல கஷ்டத்தையும் அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால அது இப்ப நீங்க திரும்பி நீங்க கிளைம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அங்க திருப்பி இதே இடத்துல நிக்கிறது கூட அடுத்த முறை வாய்ப்பு இருக்குன்னு. சரிங்க சார், சொல்லுங்க சார். அதுதான் நிலவரம். அடுத்து சட்டமன்ற வாரியாக பார்த்தோம்னா
குளித்தலை சட்டமன்ற தொகுதியில 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்குது. திமுகவில் இரா மாணிக்கம் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுகவில் என்ஆர் சந்திரசேகரன் தோல்வி அடைந்திருக்கிறாரு. வாக்கு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக ஏறத்தாழ 1,00,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 77,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் 11,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அமமுக 761 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு திமுக கூட்டணி அதிமுகவை விட 23,000 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. ஒரு நல்ல லீடு. ஆமாங்க சார். ஏற்கனவே ஒரு மாணிக்கம் வந்து ஏற்கனவே வந்து எம்எல்ஏ இருந்தவர், இந்த முறை திருப்பி எம்எல்ஏ இருக்கிறாரு. பட் இப்ப அவரோட செயல்பாடுகள் கொஞ்சம் சுணக்கம் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த ஏரியால இருந்து தகவல்கள். சரிங்க சார். 2024 மக்களவை தேர்தலில் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 1,10,10,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 37,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 16,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் 19,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் என்று கணக்கிட்டோம்னா 53,000 வாக்குகள். திமுக கூட்டணி மக்களவை தேர்தலில் குளித்தலை சட்டமன்ற தொகுதியில 57,000 வாக்குகள் கூடுதலாக பெற்றாங்க. கலைஞர் முதல் நின்ற தொகுதி 1957. ஆனா இதுல என்ன ஒரு விசேஷம்னா, அங்குசத்துக்கு குளித்தலையில என்ன ஒரு தொடர்புனா, நம்ம அங்குசம் புத்தகம் ஆரம்பிச்ச முதல், அதாவது இந்த ஆட்சி திமுக ஆட்சி வந்து ஆரம்பத்துல நம்ம 2021 ஆமா அப்பதான் நம்ம அதை வந்து புத்தகம் வெளியிடுறோம். குளித்தலையில ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி, ஒரு பஸ் ஸ்டாண்டோட ஆக்கிரமிப்பு, புது பஸ் ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னு ஒரு செய்தி போடுறோம். அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த வந்து புதிய பஸ் ஸ்டாண்டுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் வேலை நடக்குது, ஆக்கிரமிப்பு அகற்றுறாங்க, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆனா கலைஞர் நின்ற தொகுதியில ஒரு பஸ் ஸ்டாண்டே இல்லைங்கிறது வந்து, முதல்ல நின்ற தொகுதியில வந்து பஸ் ஸ்டாண்டே ஒரு நிரந்தர பஸ் ஸ்டாண்ட் இல்லைங்கிறது ஒரு பெரிய, அதை நம்ம எடுத்து சுட்டிக்காட்டி சொல்லியிருந்தோம். இந்த ஒப்பீட்டு வகையில பார்த்தோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் குளித்தலை தொகுதியில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் நமக்கு தெரிவிக்குது. அடுத்த சட்டமன்ற தொகுதி லால்குடி. 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்கு திமுகவின் சார்பில் சவுந்தரபாண்டியன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் 4 முறை தொடர்ந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. நேருவோட சொந்த ஊர் வேற, அந்த லால்குடிங்கிறது சொந்த ஊரு. அவர் ஒரு சில விஷயனால லால்குடியில இருந்து அவர் திருச்சி மேற்குக்கு வந்த உடனே அவர் அந்த அங்க ஒருத்தர் வேணுங்கிற ஒரு நெருக்கமான சவுந்தரபாண்டியன் வந்து தேர்ந்தெடுத்துறாங்க. இப்ப அவங்களோட சரியான இணக்கம் இல்லை அப்படிங்கிறது இந்த தெரியுது. சொல்லுங்க சார், சொல்லுங்க. அப்புறம் தமாக சார்பில் நின்றவர் வந்து தர்மராஜ் வந்து தோல்வி அடைந்திருக்கிறாரு. வாக்குப்பதிவுகள் விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக 84,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. பாஜக 67,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் 16,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அமமுக 2,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலா அது வந்து அதிமுகவுக்கான தொகுதி தான் இது. அதிமுக தொடர்ந்து நிறைய பேர் எஸ் எம் பாலன் ஒரு பல ஆட்கள் ஜெயிச்சிருக்கிறாங்க. பிஜேபி வந்து கூட்டணி வந்து லால்குடி வாங்கியிருக்காங்க. வாங்கி தர்மராஜ் பஸ் உணவுகள் சங்க தலைவர் அந்த தர்மராஜ் அவரை நிறுத்திருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 17,000 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்குது. 2024 மக்களவை தேர்தலில் லால்குடியில பதிவான வாக்குகள் விவரம்: திமுக 92,000, அதிமுக 25,000, பாஜக 31,000, நாம் தமிழர் 16,000 வாங்கியிருக்கிறாங்க. இங்கு தனித்து போட்டியிட்ட பாஜகவும் அதிமுகவும் இணைந்து 56,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் 36,000 வாங்கியிருக்கிறாங்க. ஆமா, ஏன்னா அந்த லால்குடி தொகுதியில் அந்த சவுந்தரபாண்டியன் தொடர்ந்து 4 முறை ஜெயிச்சதுனால அவர் வந்து மாவட்ட செயலாளர் இடத்துக்கு அவர், ஏன்னா மந்திரியாவே மாவட்ட செயலாளராவது கொடுங்க அப்படின்னாங்க. அப்ப புதுசா வேற ஒருத்தர் வந்து அதே ஊர்ல மாவட்ட செயலர் ஆக்குனாங்க. இது மாதிரி கட்சிக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிணக்குகள் இருக்குது. மேல போய் புகார் பண்றாங்க. அவர் வந்து பயங்கரம் என்னை அழைக்கிறதே கிடையாது, ஒதுக்குறாங்க. இல்ல ஒரு நான் மரணம் அடைந்து விட்டேன்னு அப்படின்னு சோசியல் மீடியால போட்டு அந்த அளவுக்கு கட்சி பிரச்சனையை கட்சிக்குள்ள தீர்க்க முடியாம பொதுவெளியில பேசுறதோட விளைவு என்னன்னா, அந்த ஊர் வந்து திமுகவுக்கு நல்ல ஃபேவரான தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டு, ஏன்னா ஒரு 4 முறை தொடர்ந்து ஜெயிக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஒரு எளிமையான இடத்துல இருந்து வந்து ஜெயிச்சவங்க. பாப்போம் இது என்ன நடக்குதுன்னு பாப்போம். 2026 சட்டமன்ற தேர்தல் லால்குடி தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது. அடுத்து மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி 2021 தேர்தலில் திமுகவில் எஸ் கதிரவன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் வந்து தனலட்சுமி சீனிவாசன் கல்லூரி முதல்வரோட பையன். அதிமுகவில் பரஞ்சோதி தோல்வி அடைந்திருக்கிறாரு. வாக்கு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக 1,16,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 56,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் 14,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மக்கள் நீதி மையம் வந்து 1,996 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு
திமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து 60,000 வாங்கியிருக்கிறாங்க. இதுல என்ன கொடுமையான விஷயம்னா சார், எஸ் கதிரவன்ங்கிறது இப்பதான் முதல் முறையா தேர்தலுக்கே உள்ள வராரு. ஒரு தொழிலதிபரோட பையன் அவரு. திமுகவுக்கான ஒரு அனுதாபம் வச்சுக்கோங்களேன், திமுக இருக்கிறாங்க நின்று வாங்குறாரு. இந்த பரஞ்சோதிங்கிறவர் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் ஒரு அமைச்சர் அவரு, ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளு. ஒரு இடத்துல வந்து ஏடிஎம்கேல வந்து அதிக போர்ட்போலியோ வச்சிருந்தவர் அவரு அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு 7-8 துறை வச்சிருந்தாங்க. ஜெயலலிதா வந்து அபிமானத்துல அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. புதிய செய்தியா இருக்குது. இல்லைங்க சார், புதிய செய்தி இல்ல இது. வந்து பல பேத்துக்கு அரசியல் பழைய அரசியல் மறந்துடுவாங்க. ஆனா என்னன்னா, அரசியல் வந்து ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் அனுபவிச்ச ஒருத்தவங்க ஒரு 50,000-60,000 ஓட்டு வித்தியாசத்துல தோக்குறாங்கன்னா அவங்களோட களத்தோட வேலைங்கிறது வந்து நம்பகத்தன்மை இல்லாம போயிருச்சுன்னு அர்த்தம். ஆனா அவர் தான் வந்து இப்ப மாவட்ட செயலாளரா இருக்கிறாரு, ஒரு அதிமுக மாவட்ட செயலாளர். சரிங்க. 2024 மக்களவை தேர்தலில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகள் விவரம்: திமுக 92,000 வாக்குகள், அதிமுக 42,000 வாக்குகள், பாஜக 25,000 வாக்குகள், நாம் தமிழர் வந்து 21,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் பாத்தீங்கன்னா 67,000 வாக்குகள். மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் 25,000 குறைஞ்சிருக்குது. என்ன காரணம்னா சார், இந்த மணச்சநல்லூர் தொகுதி வந்து பிஜேபிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா சார். ஏன் ஸ்ட்ராங்கான ஏரியான்னு சொல்லுவாங்க சார், RSS குரூப் வந்து முத திருச்சிக்கு உள்ள இறங்குறப்ப இந்த கிராமப்புற பகுதிகளில் தான் வந்து ஒரு பெரிய கேன்வாசிங் போனாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா போன சட்டமன்ற தேர்தலில் 42,000 ஓட்டு வந்து பரஞ்சோதி வந்து தேர்தல் நிற்கிறப்ப 56,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து இந்த முறை வந்து தனித்து நிற்கிறப்ப 42,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 13,000 ஓட்டு குறைஞ்சிருக்கு. ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் 25,000 ஓட்டு அவங்க தனியாவே வாங்கியிருக்காங்க. இதுதான் இந்த பிஜேபியோட ஓட்டு தான் திமுகவோட வெற்றி விகிதத்தை வந்து குறைச்சிருக்கு இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நாம் தமிழர் பாத்தீங்கன்னா 14,000 ஓட்டு சட்டமன்றத்தில் வாங்கியிருக்காங்க. 21,000 பாஜக இது மக்களவை தேர்தலில் 21,000 வாங்கியிருக்காங்க. அதான் இது இந்த சிக்கல் என்னன்னா சார், இங்க பிஜேபிக்கான ஒரு இப்ப இந்த முறை வந்து இந்த இடத்த பிஜேபி வந்து உறுதியா கேட்பாங்க. அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சரிங்க சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்கிறாங்க. அடுத்த தொகுதி முசிறி, திமுக தியாகராஜன் சார். ஆமா, முசிறி 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் சார்பில் வெற்றி பெற்றவர் நா தியாகராஜன். அதிமுகவின் சார்பில் எம் செல்வராஜ் தோல்வி அடைந்திருக்கிறாரு. இங்கு வாக்குப்பதிவு விவரங்கள்: திமுக 90,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க, அதிமுக 63,000 வாக்குகள், நாம் தமிழர் 14,000 வாக்குகள், அமமுக 3,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் 27,000 வாக்குகள். இந்த தொட்டியம் தியாகராஜன் இருக்காருல்ல சார், அவர் வந்து திமுக மாவட்ட செயலாளரா இருக்கிறவர். அவர் கொஞ்சம் நல்லா போல்டா பேசுறவர், ஒரு கம்யூனல் ரீதியா கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆள் வச்சுங்க சார். சரிங்க சார், சொல்லுங்க. 2024 மக்களவை தேர்தலில் முசிறி சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 86,000 வாக்குகள், அதிமுக 35,000 வாக்குகள், பாஜக 22,000 வாக்குகள், நாம் தமிழர் 19,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. இங்கு தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் 57,000. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து 29,000 வாக்கு, கொஞ்சம் 2,000 கூடுதலா வாங்கியிருக்கிறாங்க. முசிறி வந்து ஏடிஎம்கேக்கான சோர்ஸான இடம். ஆனா அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து வேலை செய்யறதுக்கான ஆட்கள் இல்லங்க. அங்க சிவபதி எல்லாம் இருக்கிறாரு. என்ன சிவபதி எம்பி தேர்தலுக்கே நின்றவர். அவர்லாம் ஓட்டு வாங்கி கொடுக்குற மனநிலையே கிடையாது. அவங்களுக்கு எல்லாம் வந்து பொறுப்பு வாங்கினா போதும் அப்படிங்கிறதோட இருக்கிறாங்க. அவங்க வெற்றி பெற வைக்கிறதுக்கான மனநிலை இல்லை அவங்களுக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் முசிறி தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது. சரிங்க சார். அடுத்த சட்டமன்ற தொகுதி துறையூர் தனி. 2021 திமுகவில் வந்து ஸ்டாலின் குமார் வந்து வெற்றி பெற்றிருக்கிறாரு. இவர் 2வது முறையாக வெற்றி பெற்றிருக்கிறாரு. ஆமா, சின்ன பையன், இன்ஜினியரிங் படிச்ச பையன். அதிமுகவில் இந்திரா காந்தி தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸான இந்திரா காந்தி ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தவங்க. ஒரு வங்கியில வேலை செய்யற கணவர் இருக்கிறாரு. ஒரு படிச்ச பின்புலத்துல இருந்து வந்தவங்க. வாக்குப்பதிவு விவரங்கள் என்று பார்த்தோம்னா திமுக 87,000 வாக்குகள், அதிமுக 65,000 வாக்குகள், நாம் தமிழர் 13,000 வாக்குகள், அமமுக 2,000 வாக்குகள். இங்கு திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து 14,000 வாக்குகள் வந்து கூடுதலாக பெற்றிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் துறையூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 91,000 வாக்குகள்,
அதிமுக 31,000 வாக்குகள், பாஜக 25,000 வாக்குகள், நாம் தமிழர் 14,000 வாக்குகள். ஆமா, இந்த துறையூர் தொகுதி வந்து ஏடிஎம்கே ஃபேவரான தொகுதியா இருந்தது. இங்க இருந்து சரோஜாங்கிறவங்க எல்லாம் மந்திரியா இருந்திருக்காங்க. நம்ம உப்புளியாபுரம் சரோஜாங்க. ஆனா அவ்வளவு செல்வாக்கான இருந்த இடத்துல திமுக ஜெயிச்சிருக்குது. ஆனா இங்க உட்கட்சி பிரச்சனையும் வந்து பயங்கரமா இருக்குது. இந்த ஜெயிச்ச இடங்கள்ல வந்து தக்க வைக்கிறது திமுக நீயா நானாங்கிற போட்டி உள்ள நடந்துகிட்டே இருக்குது. ஆனா திமுகவுக்கு இப்ப வந்து ஃபேவரான தொகுதியா தான் இருக்குது. இப்போதைக்கு இங்க வந்து தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் 56,000. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் வந்து 35,000. முன்னாடி சட்டமன்றத்துல 14,000 தான் கூடுதலா பெற்றிருக்காங்க. மக்களவையில 35,000 வாங்கியிருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் துறையூர் தனி தொகுதியில திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் நமக்கு தெரிவிக்குது. அடுத்த தொகுதி பெரம்பலூர் தனி. 2021 சட்டமன்ற தேர்தலில் இங்க திமுகவின் சார்பில் மா பிரபாகரன் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதிமுகவில் இரா தமிழ்ச்செல்வன் தோல்வி அடைந்திருக்கிறாரு. திமுக 1,22,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அதிமுக 91,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. நாம் தமிழர் 18,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அமமுக 2,932 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி கூடுதலாக பெற்ற வாக்குகள் வந்து 31,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. 2024 மக்களவை தேர்தலில் பெரம்பலூர் சட்டமன்ற தொகுதியில பதிவான வாக்குகளின் விவரம்: திமுக 1,23,000, அதிமுக 39,000, பாஜக 39,000, நாம் தமிழர் 20,000 வாங்கியிருக்கிறாங்க. இங்கு தனித்து நின்ற அதிமுகவும் பாஜகவும் இணைந்து பெற்ற வாக்குகள் 78,000 வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. மக்களவை தேர்தலில் திமுக கூட்டணி அதிகம் பெற்ற வாக்குகள் 45,000 வாக்குகள். பெரம்பலூர் வந்து நேருவுக்கு ஃபேவரான தொகுதி இறங்கி அடிச்சுட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே நேரு குடும்பத்துல இருந்து நெப்போலியன் நாங்க வந்து எம்பியா. அதனால அவங்களோட ஓட்டு வந்து கொஞ்சம் ஃபேவரான தொகுதி தான் இது. இன்னும் இந்த பெரம்பலூர் மாதிரியான தொகுதிகள்ல ஒரு சாதி அரசியல் வந்து ஈடுபடாதுங்கிறதுக்கான சாதியை முன்னிலைப்படுத்தி பெரும்பான்மை சமூக ஒருத்தர் வந்து நின்று நாங்க தான் ஜெயிப்போம் சொன்னாங்கன்னா மக்கள் யாரும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது இல்லைங்கிறதுதான் கடந்த கால வரலாறு. ஏன்னா ஏற்கனவே ஏடிஎம்கேல வந்து இந்த மருதராஜ் அப்படிங்கிறத 2 முறை பெரம்பலூர் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க அவங்க. ஆனா ஒரு ஒற்றுமையா ஒரு கம்யூனலா அவங்க வந்து பேசினாங்கன்னா அந்த இடத்துல வந்து மக்கள் வந்து அங்கீகரிக்கிறது இல்லைங்கிறதுக்கான மைனாரிட்டியான ஒருத்தர் தான் ஜெயிக்கிறாங்க அந்த இடத்துல சொல்றாங்க சார். அதனால 2026 சட்டமன்ற தேர்தலில் பெரம்பலூர் தொகுதியில திமுக கூட்டணி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரிவிக்குது. பெரம்பலூர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட குளித்தலை, லால்குடி, மண்ணச்சநல்லூர், முசிறி, துறையூர் தனி, பெரம்பலூர் தனி ஆகிய 6 சட்டமன்ற தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உள்ளதாக கள நிலவரம் தெரியும். இந்த பெரம்பலூர் பொறுத்த வரைக்கும் ராசாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் இருக்கு. அவர் அரசியல் வர்றதுக்கு நேருவும் ஒரு காரணமா இருந்திருக்கிறதுனால நேருவோட பையன் அரசியல ஜெயிக்க வைக்கிறதுக்கு அவரும் முழுமூச்சா வேலை செஞ்சிருப்பாரு அப்படிங்கிறது தெரியுதுங்க சார் நமக்கு. சரிங்க சார், மீண்டும் இன்னொரு தேர்தல் கள நிலவரத்தை சந்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். அரசியல், புலனாய்வு, சினிமா, ஆன்மீகம், இலக்கியம், மருத்துவம், வணிகம், மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்து மாதம் இருமுறை வெளியாகும் நம் அங்குசம் இதழ் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ₹500 மட்டுமே. தொடர்பு எண் 9488842025. அங்குசம் செய்தி, மக்களுக்கான செய்தி.